Government franchise எடுக்கறாங்க அப்படினா monthly என்ன profit பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கலாமா 70 லட்சம் பக்கம் நம்ம டர்ன்ஓவர் பண்றோம்னா மாசம் நமக்கு ஒரு 1,05,000 1,10,000 பக்கம் நம்ம ப்ராஃபிட் நிக்கும். நம்ம வெறும் மொபைல்ஸ் மட்டும் பண்ணாலே போதும் மந்த்லி ஒரு 30 lakhs பண்ணீங்கன்னா ஒரு 50k வரை வரும். ஹையஸ்ட் டர்ன்ஓவர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.25 crore வரையும் per month செங்கல்பட்டுல போனாங்க. ஃபெஸ்டிவல் டைம்லலாம் நம்ம இதில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவு ஆர்டர் வரும். ஒரே நாள்லேயே 5 லட்சம் 6 லட்சம் இந்த மாதிரிலாம் வரும். இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய இடம். மொபைல்ஸ்லேருந்து அக்சரிஸ்லேருந்து பேசிக் ஹோம் அப்ளையன்சஸ், ஹேர் ட்ரையர், அயன் பாக்ஸ் இது எல்லாமே நம்ம இங்கே ஸ்டோரேஜ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கிட்டத்தட்ட 50லேருந்து 60 ஆர்டர்ஸ் வரையும் மேக்ஸிமம் வரும். Governmentல மற்ற பிராண்ட்ஸில் மற்ற டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப்பில் மற்ற ஃப்ரான்ச்சைஸில் இல்லாத ஒரு அட்வான்டேஜ்னா நீங்கள் என்ன பார்க்குறீங்க? நான் வந்து வேறு பிராண்ட் எடுத்துக்கலாம், எனக்கு வேறு பிராண்ட் எடுக்கலாம், ஆனால் ஸ்டாக் வைக்கணும். ஒரு 10 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா ஸ்டாக்கே கண்டிப்பாக கம்பல்சரி வைக்கணும். ஆனால் எனக்கு வந்து ஸ்டாக்கே வைக்கணும். இதில் எனக்கு ஸ்டாக்கே வைக்காமல் ப்ராஃபிட் வருது. ஸோ மேஜராக வந்து வேறு ஏதாவது ஒரு மொபைல் டீலர்ஷிப் ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் எடுக்கும்போது ரெகுலராக நம்ம கடைக்கு போய் ஆர்டர் இருக்கான்னு கேட்கணும். பட் Governmentோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன பார்க்கணும்னா அவங்க ஆப்பை வந்து லாகின் பண்ணி கொடுத்துறோம்னாலே கஸ்டமர் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடுவாங்க, அது அங்கே ரிசீவ் ஆகிடும், அவங்க ஷிப்பிங்கும் பண்ணிடுவாங்க, நீங்கள் எடுத்து டெலிவரி பண்ணால் போதும். தினமும் ஒரு 5 லட்ச ரூபா நீங்கள் ரொட்டேஷனுக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ரெஷரும் இருக்காது, டென்ஷன் இல்லாமல் ஆரோக்கியமாக இந்த பிஸ்னஸ் நடந்தாது. ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? அந்த பிஸ்னஸ் கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணணும், ரொம்ப சிம்பிளாக இருக்கணும், அதே சமயம் ஒரு டீசெண்டான ஒரு 50,000 ரூபாயிலிருந்து மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிற மாதிரி ப்ராஃபிட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானதான். ஸோ தொழில்முறை ஒரு அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிஸ்னஸ் தமிழா, நான் உங்கள் விக்னேஷ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த பிஸ்னஸ் பற்றி ஆல்ரெடி நம்ம 1-2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஒரு மொபைல் இண்டஸ்ட்ரியில் ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட்டில் ஒரு ஃப்ரான்ச்சைசி மாடல் கொடுக்குறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா Government. ஸோ பேசிக்கலாக Government என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ஷாப்புக்கு தேவையான A to Z ப்ராடக்ட்ஸ், நீங்கள் மொபைல் ஃபோன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா கேட்டகரி ஆஃப் ஸ்டார்ட் ஃப்ரம் நீங்கள் ரெட்மிலேருந்து ஆப்பிள் வரைக்கும் எல்லா கேட்டகரி ஆஃப் மொபைல் ஃபோன்ஸுமே அவங்க வந்து வச்சிருக்காங்க. அண்ட் மொபைல் ஆக்சரிஸ்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா எல்லா கேட்டகரி ஆஃப் மொபைல் ஆக்சரிஸுமே Government அப்படிங்கிற பிராண்ட் நேமில் ஒரு ஆப் பேஸ்டாக ஒரு பிஸ்னஸ் மாடலாக வந்து டெவலப் பண்ணி ஸோ ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறவங்களுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து அவங்க கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ நீங்கள் ஒரு பெரிய ஒரு மொபைல் பிராண்டில் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் எடுக்காமல் Government டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் எடுக்கும் பொழுது இதில் இருக்கக்கூடிய நீங்கள் மார்க்கெட்டில் வரக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய மொபைல் ஷாப்ஸுக்கு வந்து சப்ளை பண்ணுற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் வந்து பில்ட் பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டேரக்டாக அந்த வீடியோக்குள்ள போயிட்டு பேசிக்கலாக Government வந்து எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அண்ட் இப்போ இவங்க என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்து எடுத்த நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் வந்து எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வீடியோ நம்ம பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா Governmentோடைய ஃப்ரான்ச்சைஸ் பற்றி தொடர்ந்து வந்து பேசிகிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா Governmentோடைய ராமநாதபுரம் அண்ட் சிவகங்கையோட Governmentோட ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸ் நம்ம கூட இருக்காங்க. ஸோ பேசிக்கலாக Governmentங்கிறது இவங்களுக்கு எப்படி தெரியும், எப்போ இருந்து இந்த பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் எப்படி போயிட்டுருக்கு அண்ட் பிராண்ட் சைடில் என்ன மாதிரி சப்போர்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பிரதர்கிட்ட போய் தெரிஞ்சுப்போம். வணக்கம். வணக்கம் பிரதர். என்னோட பேர் நவீன்குமார். நான் ராமநாதபுரத்தோட Government ஃப்ரான்ச்சைசி டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்திருக்கேன். இவர் வந்து நம்மளோட பிரதர். என் பேர் மோகன்ராஜ், நான் சிவகங்கையோட பார்த்துக்கிட்டு இருக்கோம். வணக்கம் சார், என் பேர் பிரேம்குமார், இங்கே தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் Government எடுத்திருக்கேன். என் பேர் வந்து முகமது நௌஷாத். கன்னியாகுமரிக்கும் திருவனந்தபுரத்துக்கும் வந்து Governmentோட ஃப்ரான்ச்சைசி எடுத்திருக்கோம். வணக்கம் சார், என்னோட பேர் வெங்கடேஷ். நான் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டோட டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்திருக்கேன். ஸோ Government உங்களுக்கு எப்படி தெரியும், அதை பற்றி சொல்லுங்கள். சின்ன வேலைக்கு போய் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன், மொபைல் கடையில் ஒரு ஹெல்ப்பராக போய் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் மொபைல் நோண்டுறது, அந்த மெக்கானிக்ஸம் பண்ணுறது, அப்புறம் டிஸ்பிளே மாற்றுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு ப்ராடக்ட்டில் என்னை வந்து ப்ரொமோட்டராக போட்டாங்க ஒரு கடையில் இருக்கும்போது. அங்கே வந்து நான் வந்து ப்ரொமோட்டராக வேலை செஞ்சேன், ஒரு 3 வருஷம் வேலை செஞ்சேன். அந்த டைமில் தான் ராமநாத் டிஸ்ட்ரிக்டில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டைமில் தான் Government பற்றி நமக்கு தெரியும். Government பற்றி விசாரிக்கும் போது தான் தெரியுது கொஞ்சம் நல்லா ஜென்யூனாக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம Government அதை பற்றி பேசி எடுத்துக்கிட்டோம். 2022 வந்து நம்ம யூடியூப் சேனல் மூலம் தான் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். நாங்கள் ஆல்ரெடி ஒரு ரீட்டைல் ஷாப் வச்சுருக்கோம், ஒரு 6 இயர்ஸ்க்கு மேலே வச்சுக்கிட்டு இருக்கோம். அங்கே ரீட்டைல் ஷாப்புக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம், ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்படி பண்ணும்போது இந்த வீடியோ பார்க்கும்போது சரி இதை நம்ம ஒரு பிஸ்னஸாக எடுத்து டிஸ்ட்ரிபியூட் எடுத்து பண்ணலாங்கன்னு ஒரு ஐடியா வந்துச்சு. சரி
ஃபுல்லாக அவங்க வீடியோ பார்த்துட்டு அப்புறம் நேராக போய் கோத்ரூ பண்ணி பார்த்தோம். எங்களுக்கு செட் ஆகும்னு தோணுச்சு, அப்படியே அதை எடுத்துட்டோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 6 இயர்ஸாக வந்து ஒரு மொபைல் ஷாப் பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு மொபைல் ஷாப்பாக ரன் பண்ணுறதுக்கும் ஒரு மொபைல் பேஸ்டு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸாக ஃபீல் பண்ணுறீங்க இந்த 2 இதுக்கு? நாங்கள் இப்போ ரீட்டைல் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ கஸ்டமர்ஸ் வந்து எங்களை தேடி வருவாங்க சார். இப்போ நாங்கள் வந்து நம்ம டிஸ்ட்ரிக்டில் இருக்க ரீட்டைலர்ஸை போய் நாங்கள் போய் மீட் பண்ணுறோம், நாங்கள் போய் கஸ்டமரை மீட் பண்ணுறோம். இது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் ஆகுது. இது கஸ்டமர்ஸை விட ப்ராஃபிட்டுங்கிறது வந்து இதில் கூடுதல் இருக்கும். அங்கே கம்மியாக இருந்துச்சு, இங்கே வந்து ரெவன்யூ கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஸோ உங்களோட ரொட்டீன் எப்படி இருக்கும்? ஸோ மார்னிங் எழுந்திரிச்சதுலேருந்து ஈவினிங் வரைக்கும் இந்த பிஸ்னஸில் உங்களோட ரொட்டீன் என்னவாக இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாமா? கோவில் மார்ட் ஸ்டார்டிங் எடுக்கும்போது முதல்ல எல்லா கடைகளுக்கும் நான் இதை கொண்டு போய் சேர்க்கணும். இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. இப்போ நம்ம வந்து அப்ளிகேஷன் போட்டு கொடுத்துருவோம். எல்லா கடைக்காரங்களுமே நம்ம வந்து அப்ளிகேஷன் போட்டு கொடுத்துருவோம். ஒவ்வொன்றுக்குமே வந்து தனித்தனி டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாங்க. நம்ம வந்து எல்லா டிஸ்ட்ரிபியூஷனுமே ஒரே அப்ளிகேஷனில் இருக்கும். எல்லா பிராண்டுமே வந்து ஒரே அப்ளிகேஷனில் வந்துடும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்காங்களோ அந்த டைமில் அவங்க வந்து அப்ளிகேஷனை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன தேவையாக இருக்கோ அதை வந்து ஆர்டர் போட்டுறாங்க. மார்னிங் ஒரு 8 o'clockனா எங்களுக்கு பார்சல் ரிசீவ் ஆகும் சார். ஒரு 8:30க்கு என்ன பண்ணுவோம்னா, நம்ம மொபைல் அப்ளிகேஷன்லேயே நம்ம பார்த்துக்குறோம் எந்தெந்த கஸ்டமர்ஸ் வந்து இன்றைக்கி என்னென்ன ஆர்டர்ஸ் வந்திருக்குன்னு பார்த்துக்குறோம். அது போக அது பார்சல் ரிசீவ் பண்ணதோடு அதை பிரிச்சுட்டு அதில் எந்தெந்த கஸ்டமருக்கு எந்த ஏரியா போகணும். சப்போஸ் இப்போ 4 டைரக்ஷனில் இருக்கும். சாயல்குடி வந்திருக்கும், ராமநாதபுரம் வந்திருக்கும், இந்த சைடு ராமேஸ்வரம் வந்திருக்கும். அதுக்கேற்றப்பல நாங்கள் ஒரு பிளான் பண்ணிவிட்டு ஸ்டாக் டெலிவரி கொடுத்துருவோம் சார். ஆர்டர் பிளேஸ் பண்ணுறாங்க. ஸோ ப்ராடக்ட்ஸ் வந்து உங்கள் கைக்கு வந்துடுது. நீங்கள் போய் டெலிவரி பண்ணும்போது கேஷ் வாங்கிப்பீங்க, அவ்வளோதான் இல்லையா? இதுதான் வந்து கொடுத்ததோட அதுக்கடுத்து நம்ம அடுத்தடுத்த நியூ அவுட்லெட்ஸ் புது கடைகளை போய் இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சோம். அதுக்கு நம்ம டெலிவரிக்குன்னு ஒரு டெலிவரி பர்சன் போட்டிருக்கோம். ஃபஸ்ட் இனிஷியலாக ஸ்டார்டிங்கில் நாங்களே பண்ணிக்கிட்டு இருந்தோம். கோத்ரூ அடுத்தடுத்த லெவலுக்கு போகும்போது இப்போ 2 டிஸ்ட்ரிக்டும் அடுத்தது ஆள் போட்டாச்சு. அவங்க டெலிவரியை பார்த்துக்குறாங்க. நாங்கள் அதுக்கடுத்து இன்ஸ்டாலேஷன் புது அவுட்லெட்டு நம்ம டீலர்ஷிப் பற்றி டீட்டெயில் பண்ணி சொல்லி அடுத்த கடைகளை பார்க்க ஆரம்பிச்சோம். ஸோ இந்த ரொட்டேஷனுக்கு உங்களோட கேஷ் நீங்கள் அடிஷ்னலாக போட்டுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குமா, இல்லை கஸ்டமரோட கேஷ் இருந்துன்னா போதுமா? ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து நீங்கள் பிஸ்னஸ் கோவில் மார்ட் எடுத்துருக்கீங்க. ஸ்டார்டிங்கில் நீங்கள் எல்லா கடையும் நீங்கள் உங்கள் சிட்டியில் இருக்க எல்லா கடையும் நீங்கள் கேன்வாஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க. எல்லாரையும் நீங்கள் உள்ளே கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு தினமும் தேவைப்பட வேண்டிய அமௌண்ட் 3 லட்சம் ஒரு நாளைக்கு ஸ்டார்டிங்கில். அப்புறம் போக போக இன்க்ரீஸ் ஆகும். இன்னும் ஆர்டர்ஸ் நல்லபடியாக நம்ம குவாலிட்டி நம்ம தரன்றனால ஒரு பீஸ் போடுற இடத்துல 5-6 ஃபோன் போடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் தினமும் ஒரு 5 லட்ச ரூபா நீங்கள் ரொட்டேஷனுக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ரெஷரும் இருக்காது. டென்ஷன் இல்லாமல் ஆரோக்கியமாக இந்த பிஸ்னஸ் ரன் ஆகும். கண்டிப்பாக நம்ம சைட்லேருந்து ஒரு 5 lakhs கையில் இருக்கணும். ஏன்னா ஃபெஸ்டிவல் டைம்லாம் நம்ம இதில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவு ஆர்டர் வரும். ஒரே நாள்லேயே 5 லட்சம் 6 லட்சம் இந்த மாதிரிலாம் வரும். மினிமம் 5 lakhsங்கிறது கம்பல்சரி நம்ம கையில் வச்சிருக்கணும். கஸ்டமர் அமௌண்ட்டை நம்பி வச்சிருக்கோம். ஏன்னா முந்தின நாள் நம்ம இன்னைக்கு ஆர்டர் வருது, நீங்கள் நம்ம பேமெண்ட் போட்டதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டாக்ஸே வரும். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும். அதை வந்ததுக்கப்புறம் தான் அடுத்த நாள் அமௌண்ட்டுக்கு நம்ம கஸ்டமர்கிட்ட வாங்க முடியும். ஸோ நம்ம கையிலேருந்து அமௌண்ட் கம்பல்சரி இருக்குது. ஸோ மேஜராக வந்து வேறு ஏதாவது ஒரு மொபைல் டீலர்ஷிப் ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் எடுக்கும்போது ரெகுலராக நம்ம கடைக்கு போய் ஆர்டர் இருக்கான்னு கேட்கணும். பட் கோவில் மார்ட்டோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன பார்க்கணும்னா, அவங்க ஆப்பை வந்து லாகின் பண்ணி கொடுத்துறோம்னாலே ஸோ அதில் வந்து அவங்க ஃபாலோ பண்ண கஸ்டமர் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடுவாங்க. அது அங்கே ரிசீவ் ஆகிடும். அவங்க ஷிப்பிங்கும் பண்ணிடுவாங்க. நீங்கள் எடுத்து டெலிவரி பண்ணால் போதும். அப்படி தான் இதோட ரொட்டீன் இவ்வளோ தான். அவ்வளோதான். ஸோ ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு மெத்தடாக தான் இருக்குங்கிறது. எங்களுக்கு ஒரு ஏஜென்ட் ஐடி கொடுத்துருவாங்க. எங்கள் இதுலேயும் பார்த்துக்கலாம் இன்றைக்கி என்னென்ன ஆர்டர்ஸ் வந்திருக்கு, யார் எந்தெந்த கடையில் எவ்வளோ வேல்யூ போட்டிருக்காங்க, அவங்கள ஃபாலோ பண்ணி கண்டினியூ பண்ணாலே போதும். அடுத்த நாள் எனக்கு பார்சல் வர வரைக்கும் எல்லாமே கம்பெனியோட பொறுப்பு. ஒன்ஸ் எனக்கு ரிசீவ் ஆனதுக்கப்புறம் டெலிவரி பண்ணுறது மட்டும்தான். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாலேஷன் மட்டும் கொஞ்சம் கண்டினியூ ஃபாலோ பண்ணால் போதும். அதுக்கடுத்து ரொட்டீன் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். சூப்பர். இப்போது எப்படி உங்களோட ரொட்டீன் என்னவாக இருக்கும்? எவ்வளோ கடை நீங்கள் வந்து டீல் பண்ணுறீங்க? திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 150 இப்போ வரைக்கும் நான் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கேன். ரெகுலராக வந்துட்டு இருக்கிறது. ராமநாதபுரமில் இப்போ லாஸ்ட்டு ஒரு 2022 பண்ணிட்டு இருக்கோம் சார். 4 இயர்ஸாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு 150 அவுட்லெட் பண்ணிட்டு இருக்கோம். நான் இங்கே வந்து ஒரு 300 ஷாப்ஸ் வந்து டீல் பண்ணிகிட்டு இருக்கேன் கன்னியாகுமரியில். தருமபுரியில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே ஒரு 200-250க்குள்ளே தான் இருக்கும். இப்போதைக்கு நாம் டேக் ஓவர் பண்ணியிருக்கிறது ஒரு 120-130 பண்ணியிருக்கோம். இங்கே சிவகங்கை இப்போ ரீசெண்டாக தான் நம்ம எடுத்திருக்கோம். இப்போ 120 கஸ்டமர் இருக்குது. ஓகே. ஸோ இப்போது ஆல்ரெடி ராமநாதபுரம் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் நல்லா போயிட்டுருக்கு. என்ன ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது, எந்த ஒரு விஷயம் கான்ஃபிடன்ஸ் கொடுத்து நீங்கள் சிவகங்கை இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்டும் எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? சார் நம்ம ஆல்ரெடி ராமநாதபுரம் 4 இயர்ஸாக பண்ணுறோம். அதில் நல்ல ஒரு மார்ஜின் இருந்துச்சு, நல்ல ஒரு க்ரோத் இருந்துச்சு. சரி அடிஷ்னலாக சிவகங்கை எடுத்து பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் ஃபியூச்சர் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்காண்டி பெஸ்ட்டாக இருக்குங்காண்டி இது பண்ணுறோம். கோவில் மார்ட் அப்படிங்கிறது ஏன்னா இன்றைக்கி நிறையா மொபைல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க. இன்றைக்கி பிராண்ட்ஸே வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்காங்க கொடுக்கும்போது கோவில் மார்ட்டில் மற்ற பிராண்ட்ஸில் மற்ற டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப்பில் மற்ற ஃப்ரான்ச்சைஸில் இல்லாத ஒரு அட்வான்டேஜஸ்னால் நீங்கள் என்ன பார்க்குறீங்க? நான் வந்து வேறு பிராண்ட் எடுத்துக்கலாம், எனக்கு வேறு பிராண்ட் எடுக்கலாம். ஆனால் ஸ்டாக் வைக்கணும். ஒரு 10 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா ஸ்டாக்கை கண்டிப்பாக கம்பல்சரி வைக்கணும். ஆனால் அதோட ப்ராஃபிட் எப்படி இருக்கும்னா எனக்கு கம்மியாக இருக்கும். ஏன்னா 15 லட்ச ரூபா ஸ்டாக் வச்சு ப்ராஃபிட்டு எனக்கு வந்து பண்ணணும்னா அது வந்து கம்மியாக இருக்கும்.
எனக்கு வந்து. ஆனால் எனக்கு வந்து ஸ்டாக்கே வைக்கணும் இதில். எனக்கு ஸ்டாக்கே வைக்காமல் ப்ராஃபிட் வருது. நம்மளோட மார்ஜின் பெஸ்ட்டாக இருக்கும் சார். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட மார்ஜின் நல்லாவே இருக்கும். சப்போர்ட்டிவ்லாம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் சார். அதில் கோவெல்மார்ட்டை வந்து குறைகளே சொல்ல முடியாது. நல்ல சப்போர்ட் இருக்குது. நம்ம எனி டைம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் கேர் சப்போர்ட் எல்லாமே தெளிவாக இருக்கணும். கோவெல்மார்ட் ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறாங்க அப்படின்னா மந்த்லி என்ன ப்ராஃபிட் பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கலாமா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில்? ஏன்னா இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க ஏதோ ஒரு ஊரில் எடுக்கிறாங்கன்னா இதில் பொட்டன்ஷியல் என்ன இருக்குது அப்படின்னா தெரியும். நம்ம வெறும் மொபைல்ஸ் மட்டும் பண்ணாலே போதும். மந்த்லி ஒரு 30 lakhs பண்ணிங்கன்னா ஒரு 50K வரையும் வரும். ஸோ ஒரு 30 lakh டர்ன் ஓவர் பண்ணாலே ஒரு 50K ப்ராஃபிட். அதில் நம்ம உங்களோட கான்சன்ட்ரேஷன் நீங்கள் ஒரு அக்சரிஸில் நிறைய பண்ணுறீங்க, ஹை ப்ராஃபிட் வேல்யூ, ஹை மார்ஜின் வேல்யூ ப்ராடக்ட்னே நம்ம இதில் நிறைய இருக்குது. அது கம்பெனி தனியாக நம்ம லிஸ்ட்டாக கொடுத்துருவாங்க. அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ப்ராஃபிட் கூட வரும். சார் ஆவரேஜாக நமக்கு வந்து 4 to 5 lakhs வந்து ஆவரேஜாக பர் டேக்கு வந்துடும். மந்த்லி அப்படி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜ் நமக்கு ஆவரேஜாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 80 lakhs வரைக்கும் நம்ம பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் மந்த்லி. 70 லட்சம் பக்கம் நம்ம டர்ன் ஓவர் பண்ணுறோன்னா மாதம் நமக்கு ஒரு எப்படியா இருந்தாலும் ஒரு 1.5, அதாவது 1,05,000 1,10,000 பக்கம் நம்ம ப்ராஃபிட் நிற்கும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் ப்ராஃபிட்டை தாண்டி பிராண்ட் சைட்லேருந்து அஸ் அ ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸ்க்கு உங்களுக்கு என்னென்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் வந்து பிராண்ட் சைட்லேருந்து பண்ணுறோம்? இப்போ ஒரு சில மந்த்னா சேல்ஸ் ரொம்ப டல்லாக இருக்கும் சார். அது அஸ்யூஷுவலாகவே டல்லாக இருக்கும். அந்த மாதிரி டயத்தில் எங்களை பூஸ்டப் பண்ணுறாங்க. கம்பெனி சைட்லேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆஃபீஸ் ரெண்ட் வந்து இப்போ மினிமம் ஒரு டார்கெட் கொடுத்துருவாங்க. ஒரு 30 lakhs 40 lakhsனு ஒரு டார்கெட் கொடுத்துருவாங்க. அதை அச்சீவ் பண்ணோம்னா ஆஃபீஸ் ரெண்ட் அவங்களே கொடுத்துருவாங்க, அவங்களே பே பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஆஃபர்ஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆன் டைமில், ஸோ அந்த டைமில் நமக்கு தேவைப்படுதுன்னு தெரிஞ்சதுன்னா ரெண்டல் ஸ்கீமாக இருக்கட்டும், சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு, கேஷ் பேக், அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ்ல எங்களுக்கும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நாங்கள் எப்பப்பெல்லாம் ஹெட்டப் ஆகி போகிறோமோ பூஸ்டப் பண்ணுற மாதிரி கம்பெனிஸ்லேருந்து ஆஃபர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 3 to 5 lakh இன்வெஸ்ட்மெண்ட் கையில் வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டெய்லியுமே ஒரு கேஷ் ரொட்டேஷன் இருக்க மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா ஸோ இதை தாராளமாக எடுக்கலாமா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில்? நானும் இதுக்கு முன்னாடி வெல்மார்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வீடியோஸ் பார்த்து தான் அதுக்கப்புறம் எடுத்தேன். எடுக்கும்போது ஒரு சின்ன சின்ன நெருடல் இருந்தது. ஆனால் எடுத்த பின்னாடி இதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு தருமபுரி தான் எடுத்தோம். நானும் ஃப்ரெண்டும் சேர்ந்து தான் தருமபுரி எடுத்தோம். தருமபுரி எடுத்ததுக்கப்புறமா திருவண்ணாமலை 2 பேரும் சேர்ந்து மறுபடியும் எடுத்தோம். நாங்கள் எடுத்து ஒரு 6 to 7 months அப்புறமா இப்போது கரூர் டிஸ்ட்ரிக்ட் இன்னொரு ஃப்ரெண்டு பண்ணிகிட்டு இருக்காரு. அவருக்கு நம்மளே ரெஃபர் பண்ணி அவரும் நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு. கண்டிப்பாக எடுத்து பண்ணலாம் சார். அது சப்போஸ் அவங்க ஒரு சிங்கிள் பர்சனாகவே இருக்காங்க, ஒரு மேரிடு பர்சனாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக எடுத்து பண்ணலாம். ஏன்னா அவங்க ஒய்ஃபு, அவங்க சிஸ்டர், பிரதர்ஸ் யாரோ ஒரு சப்போர்ட் போதும். ஏன்னா அவங்க வந்து ஓன்லி டெலிவரிஸ் இந்த இது மட்டும் பார்க்க போகிறாங்க. மற்ற அக்கௌண்ட்ஸு, கஸ்டமர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறது, அவங்க வீட்டில் இருக்கவங்க, அவங்க ஒய்ஃபு பார்க்கலாம், அவங்க பிரதர் பார்க்கலாம், சிஸ்டர், எனி ஒன் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிங்கிள் பர்சனாக இருந்து எடுத்து நான் சூப்பராக பண்ணலாம் சார். கோவெல்மார்ட்டுடைய பிஸ்னஸ் மாடலே கொஞ்சம் யூனிக்கான மாடல். இப்போ நான் வேர் ஹவுஸில் நின்றுட்டுருக்கோம். எப்படி ரன் ஆகுது அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய இடம். மொபைல்ஸ்லேருந்து அக்சரிஸ்லேருந்து பேசிக் ஹோம் அப்ளையன்சஸ், ஹேர் ட்ரையர், அயன் பாக்ஸ், இது எல்லாமே நம்ம இங்கே ஸ்டோரேஜ் பண்ணிகிட்டு இருக்கோம். மெமரி கார்ட்ஸாக இருக்கட்டும், ஸ்பேர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம வேர் ஹவுஸில் இங்கே ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் டீம்லேருந்து இங்கே மூவ் பண்ணிவிடுவாங்க. இங்கே மூவ் பண்ணி வந்ததுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஆர்டர்ஸையுமே பில்லர்ஸ் இங்கே உட்காந்து பில்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இங்கே பில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த வேல்யூ எல்லாமே பார்ட்னர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு ஒரு காப்பி போகும். அந்த காப்பி, அந்த வேல்யூ வச்சு அவங்க பேமெண்ட் வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கிட்டத்தட்ட 50-60 ஆர்டர்ஸ் வரையும் மேக்ஸிமம் வரும். இந்த ஆர்டர்ஸ் வந்த உடனே அக்கௌண்ட்ஸ் டீம் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணி பேமெண்ட் எல்லாமே கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் வேர் ஹவுஸ் செட்டப்புடைய ஒர்க் ஃப்ளோ. ஸோ சேல்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஆஃப்டர் சேல்ஸ் சப்போர்ட் எந்த அளவுக்கு ரொம்ப நாங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா தனியாக ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அந்த ரிட்டர்ன்ஸ் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் அதை பெர்ஃபெக்டாக நாங்கள் கொடுத்து முடிச்சிடுவோம். இதனால தான் எங்கள் மேலே ரொம்ப ட்ரஸ்ட் கஸ்டமருக்கும், டீலர்ஸுக்கும், பார்ட்னர்ஸ்க்கும் எங்களுக்கு வருது. அடுத்ததான் நம்ம பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட். இங்கே டெய்லி பேஸில் நியூ ப்ராடக்ட்ஸ், நியூ மாடல்ஸ் நிறையா வந்துகிட்டே இருக்கும். அதை அப்டேட் பண்ணுறதுக்கு ஒரு 7 members எப்பவுமே இங்கே டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ரொம்ப முக்கியமான ஒர்க்காக இங்கே QC பார்க்குறது எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ப்ரையாரிட்டியான ஒர்க்காக நாங்கள் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா இங்கே டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுறது, ஃபால்ட் கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே இங்கே பண்ணிவிட்டு நாங்கள் ஃபில்டர் பண்ணி டீலர்ஸ்க்கு அனுப்புறதுனால அவங்களுக்கு எங்கள் மேலே ட்ரஸ்ட் ரொம்பவே அதிகமாகுது. ஸோ நீங்கள் பார்க்கலாம், டெடிக்கேட்டாக ஒவ்வொருத்தரும் ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. பர்ச்சேஸ் நிறையா வந்துகிட்டே இருக்கும், ப்ராடக்ட்ஸ் நிறைய மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் அவர் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கோவெல்மார்ட் அப்படிங்கிற பிராண்டில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட ஃப்ரான்ச்சைசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ரனில் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ரன் பண்ணுறவங்க எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, இந்த பிராண்ட் வந்து இவங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து பார்த்துருந்தோம். ஸோ இப்போ நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா கோவெல்மார்ட்டோடைய ஃபவுண்டர் நம்ம கூட இருக்காங்க. ஸோ பேசிக்கலாக கோவெல்மார்ட் என்ன பண்ணுறாங்க, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு லாஸ்ட் ஒரு 3 years முன்னாடி பார்க்கும்போதுலேருந்து நிறைய விஷயங்கள் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் ஒரு டீசெண்டான இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் இந்த மொபைல் இண்டஸ்ட்ரியில் வந்து எடுத்து பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு கோவெல்மார்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சார் போய் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப நாள் ஆகிடுச்சு, ஒரு 2-3 years ஆகிடுச்சு உங்களை பார்த்து. ஸோ எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் விக்னேஷ்.
ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் உங்களுக்கு சொல்லணும். நிறையா சான்ஸ் மூலமாக நம்மளுக்கு ஃப்ரான்ச்சைஸ் பார்ட்னர்ஸ் வந்தாங்க, நம்ம அப்பாயிண்ட் பண்ணோம். அதில் குறிப்பாக பிஸ்னஸ் தமிழா மூலமாக வந்த பார்ட்னர்ஸ் ரொம்பவே குவாலிட்டியான பீப்புளாக இருந்தாங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ எவ்ரிபடி இஸ் க்ரோயிங், வி ஆர் ஆல்சோ க்ரோயிங். அதுக்கப்புறம் முக்கியமாக ஒரு சில பேர் நான் தேங்க்ஸ் பண்ணணும். நான் வந்து இந்த பிளான் போட்டு கொடுத்தாலும் அதை பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறது என்னுடைய செகண்ட் லைன் பீப்புள், டீம் லீடர்ஸ். அவங்க நல்லா பக்காவாக ப்ராசஸ் செட் பண்ணி இது பண்ணிக்கிறாங்க. அவங்க சொல்கிறது அவங்களுக்கு கீழே இருக்க மெம்பர்ஸ், நான் யூஸ்வலாக ஸ்டாஃப் எம்ப்ளாயின்னு சொல்ல மாட்டேன், நாங்கள் எல்லாமே ஒரு ஃபேமிலியாக தான் இருக்கோம், மெம்பர்ஸ் தான் சொல்லுவேன். அவங்களும் ரொம்ப பெர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. ரொம்ப குறிப்பாக மிகப்பெரிய தேங்க்ஸ் யாருக்கு சொல்லணும்னா எங்களுடைய பார்ட்னர்ஸ். ஏன்னா நம்ம வந்து இங்கே உட்காந்துருக்கோம், அவங்க ஃபீல்டில் போய் ஃபீல்டு விசிட் பண்ணுறது அவங்க தான், அந்த களத்தில் இருக்காங்கன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அவங்க தான் அது பண்ணுறாங்க. அவங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் இந்த மாடல் சக்ஸஸ் ஆகிருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ இன்றைக்கி நான் பெரிய சக்ஸஸ் பண்ணியிருக்கோம்னா பார்ட்னர்ஸ் ஒரு மிகப்பெரிய எங்களுக்கு ஒரு ரொம்ப கோஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். பட் இருந்தாலுமே இதுக்கு முன்னாடி நம்ம உங்களோட பிஸ்னஸ் மாடல் பற்றி பார்த்துருக்கோம். பட் ஃபஸ்ட் டைமாக இந்த வீடியோ பார்க்குறவங்க கோவெல் மார்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ பேசிக்கலாக கோவெல் மார்ட் என்ன பண்ணுறீங்க, ஸோ இதில் ஃப்ரான்ச்சைசி ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது எப்படி தரீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? கோவெல் மார்ட் அப்படின்றது 2012 ஒரு குட்டி ஹோல்சேல் ஷாப்பாக நாங்கள் ஆரம்பிச்சிருந்தோம் சென்னையில். அப்புறம் கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணோம். கோயம்புத்தூர், திருப்பூர் இதில் பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணோம். ஓப்பன் பண்ணும்போது நல்ல ஒரு எங்களுக்கு வெல்கம் இருந்தது. எல்லா இடத்துலையுமே நிறையா மொபைல் டீலர்ஸ் எங்கள்கிட்ட வாங்க ஆரம்பித்தாங்க. சரி, இதையே நம்ம எல்லா இடத்துக்கும் கொண்டு போகலாம், எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் கொண்டு போகலாம் அப்படின்றப்போ பிரான்ச்சாக கொண்டு போகும் பொழுது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்பட்டது. ஒரு 50 lakhs 60 lakhs, அதுவும் இன்றைக்கி ஸ்மார்ட் ஃபோனுடைய வேல்யூ அதிகமாக இருக்கனால 1 crore வரை கூட தேவைப்படுது. சரி, இது எல்லாராலையுமே சாத்தியம் இல்லை அப்படின்றனால நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மாடலில் அகைன்ஸ்ட் பிஓ, இதுக்கு நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. ஸோ அகைன்ஸ்ட் பிஓ பேசிஸ் கொண்டு போகிறனால 10 lakhsக்கு உள்ளே இருந்தாலே போதும், அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக எல்லா மொபைல் ஷாப்புக்கும் சப்ளை பண்ண முடியும். ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி வந்து ஒரு மொபைல் ரிலேட்டடான மொபைல்ஸ் அண்ட் மொபைல் ஆக்சரிஸ் ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறீங்க இல்லையா. ஸோ இந்த பிஸ்னஸ் மாடல் எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி ஷேர் பண்ண முடியுமா? இன்றைக்கி வேணால் இப்போ நான் ஒரு மொபைல் ஷாப் வச்சிருக்கேன், இல்லை நான் ஒரு ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறேன்னா ஃப்ரான்ச்சைசி பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இது எப்படி ஆப்ரேட் ஆகும், நான் ஒரு மொபைல் ஷாப் ஓனராக இருந்தேன்னா எனக்கு இது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? மொபைல் ஷாப் ஓனராக இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு நிறைய பிராண்டுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருப்பாங்க. இருந்தாலுமே அவங்களால ப்ரைஸிங் காம்படிட்டிவாக கொடுக்க முடியல. இன்றைக்கி நிறைய காம்படிஷன் ஆன்லைன் நிறையா வந்துட்டனால நாங்கள் அக்ராஸ் இந்தியா நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவோம். நிறைய குவான்டிட்டிஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது எங்களுக்கு நல்ல ப்ரைஸிங் கொடுக்க முடியும். ஸோ இதனால் எல்லா மொபைல் டீலர்ஸ்க்கும் ஒரு காம்படிட்டிவாக கொடுக்குறாங்க. இன்றைக்கி நிறைய மொபைல் டீலர்ஸ் எங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, ரீசெண்டாக ஒரு 1 day நாங்கள் க்ளோஸ் பண்ணாலும் சரி, சைக்ளோன் சென்னையில் சைக்ளோன் வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ணாலும் சரி, ரொம்ப சஃபர் ஆகுறாங்க. எங்களால் வந்து நீங்கள் கொடுக்கலன்னா எங்களுக்கு இங்கே ப்ரைஸிங் பீட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இது டீலர் சைடில். பார்ட்னர் சைடில் வந்து என்ன அப்படின்னா, அவங்களால ஒரு 10 lakhsக்குள்ளே உள்ள ஒரு கேபிட்டலை வச்சு ஒரு 50 lakhs 75 lakhs, இப்போ செங்கல்பட்டுலாம் பார்த்தீங்கன்னா அவர் தான் ஃபஸ்ட் ஆரம்பித்தார், அபோவ் 1 crore பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அபோவ் 1 crore பண்ணும் பொழுது அவங்களால ஒரு நல்ல டேர்ன் ஓவர் ப்ளஸ் நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் பார்க்க முடியுது. ஸோ அவங்க கேபிட்டல் சேஃப், பக்கா சேஃப். எங்கேயும் போட்டு வச்சு அது காணா போயிடுமோ பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க கையிலேயே சுற்றிட்டு இருக்க போது கேபிட்டல் இஸ் பக்கா சேஃப். ஸோ நான் ஒரு மொபைல் ஷாப் வச்சுருக்கேன் அப்படிங்கும் பொழுது கோவெல் மார்ட்டில் என்ன விஷயங்கள் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற சொல்லுங்களேன். மொபைல் டீலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே ஒரே இடத்துலையே எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல்ஸ் கிடைக்கும், அக்சரிஸ் கிடைக்கும். ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒரு ஆளை போய் அவங்க தேட தேவையில்லை, எங்கள்கிட்ட எல்லா பிராண்டும் கிடைக்கும். மல்டிபிள் அக்சசரிஸ் பிராண்டும் கிடைக்கும். அது இல்லாமல் இன்றைக்கி யூடியூப், இன்ஸ்டாகிராம் நிறைய ரொம்ப ஃபெமிலியர் ஆகிட்டனால அந்த எக்யூப்மெண்ட்ஸ் நாங்கள் பொருளை கொண்டு வர ஆரம்பிச்சிட்டோம். அந்த எக்யூப்மெண்ட்ஸ் கொண்டு வரனால இப்போது ஒரு மொபைல் ஷாப்பில் அந்த எக்யூப்மெண்ட்ஸே இருக்காது, எங்கள்கிட்டே அவங்க அதையும் வாங்கிக்கலாம். அதனால அவங்களுக்கு வந்து அப்செல்லிங் ஆகும், அந்த கஸ்டமரை மிஸ் பண்ண மாட்டாங்க. அது இல்லாமல் இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பேசிக் ஹோம் அப்ளையன்சஸ் கொண்டு வந்திருக்கோம். ஹேர் ட்ரையர், அயன் பாக்ஸ் அதெல்லாம் கொண்டதுனால இதெல்லாம் எந்தெந்த ஷாப்பில் மிஸ் ஆகுதோ அவங்க இதையும் வாங்கி வச்சு இன்றைக்கி அவங்க அதையும் சேல்ஸ் பண்ணி ப்ராஃபிட் பார்க்குறாங்க. ஸோ ஆஸ் ஒரு ஃப்ரான்ச்சைசி பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்பொழுது, ஸோ ஓகே நீங்கள் ஒரு ஆப் வச்சுருக்கீங்க, அந்த ஆப்பில் வந்து ஷாப்பில் வந்து ஆர்டர் போட்டாங்க அப்படின்னா அதை ஷிப் பண்ணிடலாம். ஸோ இதில் எனக்கு மேஜராக கேட்கணும்னு நினச்சது என்னன்னா, ஸோ இதை நீங்கள் டேரெக்டாக ஷாப்புக்கே ஷிப் பண்ணலாமே, ஏன் த்ரூ ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸ் மூலிமா பண்ணுறீங்க? இது வந்து 2 மேஜர் பாயிண்ட். ஒன்று வந்து ஒரு டீலராக இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறாங்கன்னா பேமெண்ட் அவங்க போட்டால் தான் இங்கே சென்னையில் ஸ்டாக் டிஸ்பேச் பண்ணுவாங்க. ஸோ 1 day 2 day சம்டைம்ஸ் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்ற வெண்டார்ஸ்ட்டை. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம், இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நீங்கள் பேமெண்ட் போட்டு வெயிட் பண்ண வேண்டியது. ஓகே, நான் ஷாப் வச்சிருக்கேன்னா நான் ஆர்டர் உங்கள் ஆப்பில் போட்டுக்கலாம், நான் பேமெண்ட் பண்ண வேண்டியது இல்லை. இந்த பேமெண்ட்டை ஆன் பிஹாஃப் ஆஃப் டீலர்ஸ் எங்களுடைய பார்ட்னர்ஸ் போட்டுருவாங்க. அவங்க போட்டு நாங்கள் அவங்களுக்கு ஷிப்மெண்ட் சேம் டேவே பண்ணிவிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் டே அவங்க ஷாப்பில் போய் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க எனி மோட் ஆஃப் பேமெண்ட், கேஷ்னா கேஷ், பேங்க்னா கார்டு, எனி
பேமெண்ட் மோட் அவங்க பண்ணிக்கலாம். அப்போ அவங்களுக்கு அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் அவங்களுக்கு பாதிக்காது, கேஷ் ஃப்ளோ பாதிக்காது. சூப்பர். ஸோ ஆஸ் அ ஃப்ரான்ச்சைசி பார்ட்னராக என்னுடைய ரொட்டீன் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஸோ ஷாப்லேருந்து வரக்கூடிய ஆர்டருக்கு நான் உங்களுக்கு பே பண்ணி அதை வாங்கி ஷாப்புக்கு வந்து டெலிவரி பண்ணுறது தான் என்னோட ரொட்டீனாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுக்க முடியுது. ஸோ ஆஸ் அ ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர் அப்படிங்கிறவங்களோட ரொட்டீன் என்னவா இருக்கும்? ஸோ இப்போ நான் ஒரு புது டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து நான் கோவில் மார்ட்டோட ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறேன்னா, ஸோ என்னுடைய ஆரம்ப டே ஒன்லேருந்து என்னோட ரொட்டீன் என்னவா இருக்கும், என்னுடைய ஒர்க் லைக் இதெல்லாம் நான் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்னென்ன உங்கள் பிராண்ட்லேருந்து சஜஸ்ட் பண்ணுறீங்க? 2 விதமான அவங்களுடைய ரொட்டீன் ஒர்க் இருக்கும். ஒன்று வந்து அவங்க மார்க்கெட்டிங், அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக மார்க்கெட்டிங். அங்கே இன்டர்வியூ வரும்போது என்ன பண்ணுவோம், ஃப்ரான்ச்சைஸ் இன்டர்வியூ வரும்போது வி ரெக்ரூட் தெம். நாங்கள் வந்து பேமெண்ட் வச்சுருக்கீங்களா, அந்த ஃப்ரான்ச்சைஸ் எடுத்துக்கோ நாங்கள் கொடுக்க மாட்டோம். நாங்கள் வந்து அவங்கள இன்டர்வியூ பண்ணுவோம், எப்படி பேசுகிறாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் கேட்குற கொஸ்டினே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா. நெக்ஸ்ட்டு வந்து அவங்களுடைய ஏஜ் என்னென்னு பார்ப்போம். ஒரு யங்ஸ்டர் அப் டு 40 வரையும் வி வில் அக்செப்ட் தம். 3வது தான் நாங்கள் ஃபண்டுக்கே போவோம். ஸோ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், மார்க்கெட்டிங் எப்படி பேசுகிறாங்க இது நாங்கள் பார்ப்போம். இது வந்து ஒரு ரொட்டீன். எல்லா ஷாப்லேயும் டிஸ்ட்ரிக்டில் எந்த ஒரு ஷாப்பையும் விடாமல் அவங்க மார்க்கெட்டிங் பண்ணணும். 2வது வந்துட்டு அந்த வரக்கூடிய ஸ்டாக்கை ப்ராப்பராக ஆன் டைம் டெலிவரி பண்ணி பேமெண்ட்டை வந்து அவங்க கேஷ் அண்ட் கேரி மோடில் வாங்கிடணும், கிரெடிட் கொடுக்கக்கூடாது. இது அவங்க ரொட்டீன் ஒர்க்கு. சொல்லப்போனால் எல்லா டீலர்ஸோடையும் ஒரு ஃப்ரெண்ட்லியாக ரேப்போ கிரியேட் பண்ணி அவங்க இருக்கணும். ஸோ இன்றைக்கி இந்த மொபைல் பிஸ்னஸை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறையா பிராண்டோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆகட்டும் நிறைய பேர் வந்து கிரெடிட்டில் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஆக்சரிஸ்லாம் நிறைய கிரெடிட்டில் கொடுக்குறாங்க. பட் இருந்தாலுமே வந்து ஷாப்ஸ் இன்றைக்கி நான் நிறைய பேர் இப்போ நான் அவங்களோட இன்டர்வியூஸ் பார்க்கும்போது நிறைய பேர் எடுக்கும்போது 300 ஷாப்ஸ் நான் ஹேண்டில் பண்ணுறேன், 200 ஷாப்ஸ் ஹேண்டில் பண்ணுறேன்னு சொல்கிறவங்களா இருக்காங்க. ஸோ எதனால் வந்து ஷாப்ஸ் வந்து உங்கள் டீலர்ஸ் மூலிமா இல்லை உங்களோட கோவில் மார்ட் மூலிமா வாங்குறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு வந்து ட்ரஸ்ட்டு. இன்றைக்கி ஆக்சசரிஸ் பொறுத்த வரைக்கும் உங்களால் கண்டே பிடிக்க முடியாது. ரொம்ப சிமிலராக ஆப்பிள் மாதிரியே இன்றைக்கி காப்பி இருக்குது, OnePlus மாதிரி காப்பி இருக்குது. ஸோ எங்கள்கிட்ட அந்த மாதிரி காப்பி ப்ராடக்ட்ஸ் வரவே வராது. ஃபஸ்ட்டு வந்து ட்ரஸ்ட்டு. 2வது வந்துட்டு எங்கள்கிட்ட சர்வீஸ் சப்போர்ட் இருக்கும். ஒரு சில பிராண்ட் வந்து அவங்க தான் பண்ணி கொடுப்பாங்க, அது தவிர்த்து மற்ற சர்வீஸ் சப்போர்ட் எல்லாமே நாங்கள் பண்ணுவோம். இது வந்து மற்ற ஹோல்சேலர்கிட்டையுமே மிஸ் ஆகும். ஒன்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா அவங்க திரும்பி வந்தாங்கனாலே அவங்க முகம்லாம் மாறிடும். நாங்கள் அப்படி பண்ணுறது கிடையாது. நாங்கள் அதுக்குன்னு கஸ்டமர் கேர் டீம் தனியாக வச்சுருக்கோம், அதுக்குன்னு ஒரு டூல்ஸ் போட்டிருக்கோம். ஃபாலோ பண்ணி கரெக்டாக அவங்களே மறந்தாலும் நாங்கள் ஃபாலோ பண்ணி அந்த பேமெண்ட் அவங்கள்ட்ட ஒப்படைச்சிருவோம். ரீஃபண்ட் அதெல்லாமே நாங்கள் கரெக்டாக ப்ராசஸ் பண்ணிடுவோம். இது இந்த மாதிரி சில விஷயங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால டீலர்ஸ் எங்களை ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ ப்ரைஸிங்கும் தாண்டி இவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து புரிஞ்சிக்க முடியுது. அண்ட் கமிங் பேக் டு ஃப்ரான்ச்சைசி. ஸோ உங்களோட பிஸ்னஸ் மாடல் பற்றி நிறைய பேசினாலுமே இந்த ஃப்ரான்ச்சைசி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் மேஜராக அந்த வீடியோவே வந்து பண்ணணும்னு நினச்சேன். ஸோ லாஸ்ட் ஒரு 3 years முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரான்ச்சைசி மாடல் ஒரு மாதிரி இருந்தது, அதில் இன்வெஸ்ட்மெண்ட் வேறு மாதிரி வந்து இது பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த டவுன் த லைன் வந்து 3 yearsல கோவில் மார்ட் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆஸ் அ ஆர்கனைசேஷனாக அண்ட் உங்களுடைய ஃப்ரான்ச்சைசி எக்ஸ்பேன்ஷனாக அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக, ஸோ இதை பற்றி ஒரு டீட்டெயிலாக சொல்லலாம். நீங்கள் 2.5 years முன்னாடி வரும்பொழுது ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்ட் மட்டும் தான் நம்ம ஃப்ரான்ச்சைஸ் மாடலில் கொடுத்துருந்தோம். இப்போது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 29 டிஸ்ட்ரிக்ட் நம்ம கவர் பண்ணிட்டோம். இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு 9 to 10 டிஸ்ட்ரிக்ட் தான் வேக்கன்சி இருக்குது. குறிப்பிட்டு சொல்லப்போனால் திருநெல்வேலி, தூத்துக்குடி, திண்டுக்கல், பெரம்பலூர், அரியலூர் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்டு ஒரு 9 to 10 டிஸ்ட்ரிக்ட் இப்போ வேக்கண்ட்டாக இருக்குது. இதுதான் வந்து வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் உள்ள விஷயம். திருநெல்வேலி, தூத்துக்குடி போன்ற பெரிய டிஸ்ட்ரிக்ட்டுக்கு 4 lakhs + டேக்ஸ், சின்ன டிஸ்ட்ரிக்ட் தான் 3 lakhs + டேக்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு கான்செப்ட் வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் அவங்க அந்த ஃப்ரான்ச்சைசி ஆன்போர்டிங் ஆனதுக்கப்புறம் வி கால் தம் as பார்ட்னர். அவங்க ஒன்ஸ் பார்ட்னர் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் ஹெட் ஆஃபீஸில், அதாவது ஹெட் குவார்ட்டர்ஸில் ஒரு ஆஃபீஸ் பார்க்கணும். அந்த ஆஃபீஸோடைய மெஷர்மெண்ட் எங்களுக்கு கொடுத்தாங்கன்னா நாங்கள் டிசைன் எவ்ரிதிங் கொடுத்துருவோம். அதை பேஸ் பண்ணி ஒரு சின்ன ஆஃபீஸ் செட்டப், அது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், ஒரு 2000 3000 ரெண்ட் இருந்தால் போதும். கம்மியாக ஒரு ஆஃபீஸ் செட்டப் நமக்கு வேணும், அவ்வளோதான். அந்த ஆஃபீஸ் ஸ்பேஸில் வந்துட்டு அவங்க பிடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் மல்டிபிள் ட்ரைனிங்ஸ் நாங்கள் கொடுப்போம். ஆன்லைன் மூலமாக கொடுப்போம், சில வீடியோஸ் கொடுப்போம். வேறு டிஸ்ட்ரிக்ட் அவங்களை அனுப்பிச்சி விடுவோம், பார்ட்னரோட அனுப்பிச்சி விட்டு ஃபீல்ட் ட்ரைனிங் கொடுத்து எல்லா செக்லிஸ்ட்டுமே ஓகே பக்காவாக பண்ணுறாங்கன்றதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம், க்ரெடென்ஷியல்ஸ் க்ரியேட் பண்ணி அவங்கள ஃபீல்டுக்கே அனுப்பிச்சி விடுவோம். இந்த மாதிரி தான் இன்றைக்கி இயங்கிட்டு இருக்கோம். ஸோ நான் ஒரு 3 lakh to 5 lakh இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எனக்கு இப்போது ஒரு ஃப்ரான்ச்சைஸிக்கு, ஒரு ஷாப்போட அட்வான்ஸுக்கு, இன்டீரியருக்கு ஒரு 4 to 5 lakhs வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இருந்ததுன்னா இதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதை தாண்டி எனக்கு ரொட்டேஷனுக்கு என்ன கேஷ் ஃப்ளோ தேவைப்படும்? இனிஷியல் ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு 6 months ஒரு கையில் 2 to 3 lakhs இருந்தால் போதும் ஸ்டாக் ரொட்டேஷனுக்கு மட்டும். ஒரு 6 monthsக்கு மேலே 1 year ஆகும் பொழுது அடிஷ்னலாக இன்னும் ஒரு 1 lakh 2 lakh அப்படின்ற மாதிரி தேவைப்படும். இப்போது லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 2 years ஆன பார்ட்னர்ஸ் எல்லாருக்குமே தீபாவளி டைம்லாம் சேம் டே 10 lakh ஆர்டர் இருந்தது. ஒரே நாள்லேயே 10 lakh சொல்லியிருந்தாங்க, நிறைய நம்ம இன்டர்வியூலையுமே சொல்லியிருந்தோம். ஸோ அந்த டைமில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாங்க. பட் ஆனால் சூப்பர் ஃபண்ட் எப்படி ரெடி பண்ணி அது ஆர்டரை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. ஸோ நல்ல விஷயம் தானே, பிஸ்னஸ் தானே, டக்குன்னு ரெடி பண்ணிட்டாங்க. பொங்கல் டைம் நல்ல ஒரு ஆர்டர்லாம் நிறையா வந்தது, ஃபுல்ஃபில் பண்ணாங்க. ஸோ ஆன் த டேஸ் போக போக இவங்களோட
உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். ஸோ அது பிஸ்னஸ் வளர வளர ஆப்வியஸ்லி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தேவைப்படும் இல்லைங்களா? ஓகே. இனிஷியலாக நான் ஆரம்பித்த முதல் நாள்ல இருந்து என்னுடைய வேலை என்னவா இருக்கும்? இப்போ நான் வந்து ஃப்ரான்ச்சைஸி எடுக்கிறேன், நீங்கள் இப்போ திருநெல்வேலிக்கு சொல்கிறீங்க, நான் ஃப்ரான்ச்சைஸி எடுக்கிறேங்கும் பொழுது நீங்கள் ட்ரைனிங் கொடுத்துறீங்க, நான் ட்ரெயின் ஆயிடுறேன். ஸோ டே ஒன் என்னுடைய நான் ஆன் கிரவுண்டில் வந்து நான் இப்போ போய் மார்க்கெட்டிங் பண்ணுறேன் அப்படிங்கும் பொழுது உங்களோட டீம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா, இல்லை நானே தான் இதை வந்து இது பண்ணுறேன்? இல்லை, டே ஒன்லேருந்து டீம் வந்து ட்ராக்கிங் ஷீட்டு நம்ம ஒன்று வச்சுருக்கோம். எந்த மாதிரி ஃபீல்டு போகிறாங்க, நாளைக்கு எவ்வளோ டீலர்ஸை கவர் பண்ணுறாங்க, ஒருவேளை ஆர்டர் கம்மியாக வந்தது இல்லை ஆப் டவுன்லோட்ஸே கம்மியாக இருந்ததுன்னா என்ன ப்ராப்ளம், என்ன சேலஞ்ச் ஃபீல் பண்ணுறீங்க, வேறு ஏதாவது உங்களுக்கு சப்போர்ட் வேணுமா அப்படின்ற மாதிரிலாம் சப்போர்ட் கொடுப்போம். ஒரு பார்ட்னருக்கு வந்து 6 months கழிச்சு கொஞ்சம் மார்க்கெட்டிங்கில் கொஞ்சம் டவுனாக ஃபீல் பண்ணார். நாங்கள் இங்கேருந்து ஒரு பர்சன் அனுப்பிச்சி விட்டு அவருக்கு ட்ரைனிங் கொடுத்து திருப்பி அவரை வந்து பூஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி சப்போர்ட் நம்ம கண்டினியூஸாக கொடுத்து தான் இருப்போம். ஸோ உங்கள்கிட்ட இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த ஒரு 25+ ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்க எப்படி பிஸ்னஸ் பண்ணுறாங்க, உங்களுடைய ஹையஸ்ட் டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய ஃப்ரான்ச்சைசி என்ன, அண்ட் அவ்வளோ டர்ன் ஓவர் பண்ணுறாங்க அப்படிங்கும் பொழுது அவங்களோட ப்ராஃபிட் என்னவா இருக்கும்? ஹையஸ்ட் டர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.25 crore வரையும் பெர் மந்த் செங்கல்பட்டில் போனாங்க. விழுப்புரம், ராமநாதபுரம்லாம் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, அவங்க எல்லாமே 70 lakhs above 75 lakhs தான் டச் பண்ணுவாங்க. ஆமாம், 70 lakhs கிட்ட பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போது அவங்களுக்குலாம் கிட்டத்தட்ட 1.5 lakhs and 1 lakh மாதிரி அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிது. ஸோ இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஃப்ரான்ச்சைஸ் பார்ட்னர்ஸ்க்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் விழுப்புரமில் மணிமாறன் சொல்லி ஒருத்தர் வந்து அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்து வந்தார். ரொம்ப வந்தார். அப்புறம் வந்து எடுத்ததுக்கப்புறம் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியும் சேர்த்து எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் அவருடைய விழுப்புரம்லேயே ஒரு ரீட்டைல் ஸ்டோர் அவர் ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவர் பிரதர் வச்சு பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்குது. அவங்களுடைய பர்சனல் க்ரோத்தாக இருக்கட்டும், ஒரு ஃபேமிலியும் க்ரோ ஆகுறாங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல க்ரோத்தாக தான் எல்லாருமே ஆயிருக்காங்க. ஸோ இதோடைய ப்ராஃபிட், ஸோ ஒரு 70 lakhs to 80 lakhs டர்ன் ஓவர் பண்ணுறாங்கன்னா ஒரு 1 lakh and above வந்து ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த ப்ராஃபிட் என்ன கேட்டகரிக்குள்ளே வருது, என்ன கேட்டகரிஸ் பண்ணி வச்சிருக்கீங்க? ஏன்னா இப்போ நான் மொபைல் ஃபீல்டில் நான் கேள்விப்படும் போது இவ்வளோ டர்ன் ஓவர், இவ்வளோ மொபைல்ஸ் நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா இத்தனை % ஆட் ஆகும் அப்படின்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ கோவல் மார்ட்டில் ஒரு 50 lakhs டர்ன் ஓவர் பண்ணுறவங்களுக்கு என்ன கேட்டகரி ஆஃப் ப்ராஃபிட் வரும்? இது எப்படி % வைஸாக மாறுமா, இல்லை ஒரு 1 crore பண்ணுறவங்களுக்கு என்ன கேட்டகரியில் வரும்? இந்த ப்ராஃபிட் பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸடாக நம்ம சொல்லவே முடியாது. மொபைல் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பிராண்டுமே ஒவ்வொரு மந்த்தும் ஸ்கீம்ஸ் மாறிட்டே இருக்கும். அந்த ஸ்கீம் கால்குலேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் அக்சசரிஸ்க்குமே பார்த்தீங்கன்னா இதே சில கால்குலேஷன்ஸ் இருக்குது. அந்த கால்குலேஷன் நம்ம பண்ணணும். அது இல்லாமல் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நிறையா எலக்ட்ரானிக் கேட்டகரிஸ் உள்ள கொண்டு இருக்கோம். மொபைல் ஆக்சரிஸில் கிடைக்காத மார்ஜின் அதிகமான மார்ஜின் அதில் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம புஷ் பண்ண வைக்கிறோம். இதெல்லாம் நம்ம ஓவரால் கால்குலேஷன் பண்ணிவிட்டு ஒரு டிஸ்ட்ரிக்டில் வரக்கூடிய ப்ராஃபிட்டை 60-40, 35-65 இல்லை சம்டைம்ஸ் 45 அந்த ஸ்கீம் பொறுத்து பார்ட்னர்ஸ்க்கு சில ப்ராடக்ட் ஸ்கீம்லாம் கொடுப்போம். இந்த மாதிரி வேரியேஷன் வரும். ஸோ இந்த பர்சன்டேஜாக நம்ம சொல்ல முடியுமே தவிர ஃபிக்ஸடாக நம்ம சொல்ல முடியும். ஸோ இது டிபெண்ட்ஸ் ஆன் இது எவ்ரி மந்த். ஆமாம், எவ்ரி மந்த் கால்குலேஷன் ஆகிட்டு. அண்ட் ஸ்கீம்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களோட ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இது மார்க்கெட்டிங் பேஸ்ட் பிஸ்னஸ் அப்படிங்கிறனால ஒரே நாளில் வந்து 10 லட்சம் ரூபாய்க்கு ஆர்டர் வரும். ஒரு சில டைம் வந்து லைக் சீசனல் டைமில் வந்து ஒரு சில டைம் ஆஃப் சீசனில் வந்து கம்மியாக கூட இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸ்க்கு என்ன மாதிரி ஸ்கீம்ஸ் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் அவங்களை சப்போர்ட் பண்ணுறோம்? ஆமாம், ஒன்று வந்து சேல் வேல்யூ பேஸ்டு ஸ்கீம்ஸ் கொடுப்போம். இவ்வளோ சேல்ஸ் அச்சீவ் பண்ணுங்கள், இதுக்கு அடிஷனல் ஸ்கீம் கொடுப்போம், அடிஷனல் ப்ராஃபிட் கொடுப்போம்னு சொல்லி கொடுப்போம். அப்புறம் வந்துட்டு இவ்வளோ வேல்யூ அச்சீவ் பண்ணிட்டீங்க ஒன்லி கேஷாக கூட கொடுத்துருவோம். அதாவது கேஷ் ஸ்கீம் சொல்லுவோம். இன்னொன்று வந்து ரெண்டல் எக்ஸ்பென்ஸ் கவரேஜ் ஸ்கீம்னு சொல்லுவோம். உங்களுடைய ஆஃபீஸ் சென்டர் நாங்கள் பேமெண்ட் பண்ணிவிடுவோம், உங்களுடைய ஸ்டாஃபுக்கு 50% சேலரி நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு சில ஸ்கீம் கொடுப்போம். அது இல்லாமல் டிவி அந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் கூட உங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம். ஓகே 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 ஸோ அந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கீங்க. அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் அவங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்காக இல்லைங்களா? ஸோ கம்ப்ளீட்லி வந்து இந்த பிஸ்னஸ் மாடலை வந்து ஒரு டெக்னாலஜி பேஸ்டாக மாற்றினது தான் இதோடைய ஒரு சக்ஸஸ் அப்படின்னே நான் வந்து பார்க்குறேன். அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தோம் சார். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நிறைய பேர் வந்து கோவல் மார்ட்காக ஃப்ரான்ச்சைஸிக்காக உங்களை ரீச் பண்ணுவாங்க. நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுங்க. டெஃபினெட்லி, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கோவல் மார்ட் அப்படிங்கிற பிராண்டில் வந்து என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க, இவங்களுடைய ஃப்ரான்ச்சைசி மாடல் எந்த அளவுக்கு லைக் சூட்டபுளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து கோவல் மார்ட்டோட காண்டாக்ட் நம்பர், அட்ரஸ், லொகேஷன் மற்றும் டீடைல்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் பிஸ்னஸ் மார்கனேஷ். நன்றி, வணக்கம்.